வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே, தமிழ் ஆர்வலர்களே. என்னுடைய கவிதைகள் பாலனின் கவிதைகள் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் நம்முடைய பாலகீதம் தமிழ் சேனலில் தொடர்ந்து ஒளிபரப்பாகி வந்துகின்றன. அந்த வகையில் இன்று நான் எழுதிய விழியோர அருவிகள் என்ற ஒரு கவிதையை படித்து உங்கள் முன் காண்பிப்பதில் மிக பெருமை கொள்கிறேன். விழியோர அருவிகள். இந்த கண்ணிலேருந்து கொட்டக்கூடிய இந்த கண்ணீர் இருக்குது, அதுக்கு எப்படித்தான் தெரியுமோ சூழ்நிலைக்கு ஏற்றாக்கில் நிகழ்வுகளை நிகழ்த்துறதுக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கு, கண்ணுக்கு எப்படி தெரியுன்னு பார்க்குறீங்களா? இந்த கவிதையை தொடர்ந்து கவனியுங்கள், பின் தங்கள் கருத்துக்களை பரிமாறுங்கள். விழியோர அருவிகள். விழியோர அருவிகள் நிற்கவில்லை இன்னும். கேட்டதை மறுத்ததும் செல்ல குழந்தைக்கு. கேட்டதை மறுத்ததும் செல்ல குழந்தைக்கு வெளியோர அருவிகள் நிற்கவில்லை இன்னும். அயலகம் செல்ல ஆணை வந்ததும், எனக்கு அயலகம் செல்ல ஆணை வந்ததும் மனைவியின் கண்ணீர் ஆனந்தத்தில் கொட்ட. மனைவியின் கண்ணீர் ஆனந்தத்தில் கொட்ட அயலகம் செல்ல ஆணை வந்ததும் பாசத்தில் அழுகிறாள் பிரிவை எண்ணி. அம்மா என்னும் அன்பு கடவுள். அம்மா என்னும் அன்பு கடவுள் பாசத்தில் அழுகிறாள் பிரிவை எண்ணி அயலகம் செல்ல ஆணை வந்ததும். இறந்த வீட்டில் பணத்திற்கு நடிக்கும் சொந்தங்களுக்கும் தருகிறது முதலை கண்ணீர். இறந்த வீட்டில் பணத்திற்கு நடிக்கும் சொந்தங்களுக்கும் தருகிறது முதலை கண்ணீர். வியக்கிறேன் வினோத கண்களை எண்ணி. வியக்கிறேன் வினோத கண்களை எண்ணி சூழ்நிலை பிரிந்து விநியோகம் செய்வதால். சூழ்நிலை பிரிந்து விநியோகம் செய்வதால் வியக்கிறேன் வினோத கண்களை எண்ணி. கண்களின் விழியோரம் வற்றியது இன்று. இறுதியில் கண்களின் விழியோரம் வற்றியது இன்று. தாயின் மரணத்தை காணாத நிகழ்வினால். தாயின் மரணத்தை காணாத நிகழ்வினால் கண்களின் விழியோரம் வற்றியதோ இன்று. எப்படி இருக்குது இந்த கவிதை அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம பாலகீதம் தமிழ் சேனலில் எழுதியிருப்பார். உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல கவிதையுடன் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.